மகர ராசி. சனியுடைய ராசியான மகரம், பூமி தத்துவமான மகரம், காலச்சக்கரத்துக்கு 10வது உழைப்பால் ஒரு மனிதனுடைய உயர்வு சம்பந்தப்பட்ட ஒரு ராசி தான் மகரம். இந்த மகரம் இப்போ ஏழரை சனி முடிஞ்சோடனே நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான். நல்லா இருக்குது, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்ல சேஞ்சஸ் தெரியுது, சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்கிறது. பட் சில பேர் மகரம் இன்னும் கொஞ்சம் ஒரு போராட்டமாக இருக்குது, டல்லாக இருக்குது, ரொம்ப ஒரு பெயினாக இருக்குது, எப்போ மாறும், ஏதாவது சான்ஸ் இருக்கா, ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? நான் அதை சீரியஸாக செக் பண்ணி பார்க்கும்போது வெறும் ராகுக்கே தவிர மற்ற எதுவும் பெருசாக அன்ஃபேவராக எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் மகரத்துக்கு அடிப்படையான சில விஷயங்களை ரெமெடியை நான் சொல்கிறேன். மகரம்னா காலச்சக்கரத்துக்கு இந்த முட்டி கால் பகுதி, இந்த மூட்டு வலுவாக இருந்தால் தான், காஃப் மசில் வலுவாக தான் நீங்கள் நடக்க முடியும். நீங்கள் நடந்தால் தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இப்போ நீங்கள் அடிப்படையாக ஒரு சின்ன விஷயத்தை இயற்கையாக யோசித்து பார்ப்போமே. தினமும் ஒரு ஒரு கோழி இருக்குது, ஒரு ஆடு இருக்குது, ஒரு நாய் இருக்குது, மாடு இருக்குது, சிங்கம், புலி எல்லாம் இருக்குது, விலங்குகள் டோட்டலாக, பறவைகள் எடுத்துப்போம். ஏதாவது ஒன்று காலையில் எழுந்த உடனே ஒரு 6 மணிக்கு அதுக்கு அலாரம் வச்செல்லாம் எழுந்தது கிடையாது. அவங்களுக்கு பசி எடுத்தால் எழுந்துப்பாங்க. பறந்து போகிறது பறவை, இந்த பக்கம் ஊர்ந்து போகிறது, நடந்து போகிறது, ஓடுறது, ஆடுறது எல்லாமே ஒவ்வொரு விலங்கு ஒரு டைப்பு. பட் அவங்க இறைக்காக தினமும் அந்த விலங்குகள்லாம் அதோடைய செயல்களை செஞ்சுட்டே இருக்குது. அதுதான் மகரத்துடைய தத்துவம். இதுதான் ஒரு மனிதன் இயற்கையுடைய படைப்புடைய ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா, அந்த பசின்ற உணர்வுக்கு அதோடைய தேடுதல் அப்படிங்கிறது அது தேடி அது நடக்கும், அது போகும், அது ஒரு பயணத்தை எடுக்கும். ஸோ இறை எங்கேயோ இருக்குது, அது இறையை தேடுறது, அதுதான் அந்த மகரம். மகரம் என்றால் வாழ்க்கையில் மகர ராசி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா வாழணும் அப்படின்னா அந்த மகரம் அப்படின்னு சேர்றவங்க நிறைய பேர் இருந்தால் தான் பிறருக்காக உழைக்கக்கூடிய, பிறருக்காக உணவு படைக்கக்கூடிய, உணவை தேடக்கூடிய, சேகரிக்கக்கூடிய, உழைத்து ஆதரவு கொடுக்கக்கூடிய பல உழைப்பாளிகள் சேர்ந்தால் தான் ஒரு முதலாளி உருவாக முடியும். அதுதான் மகரத்துடைய தத்துவம். மகரம் இப்போ ஒரு 100 பேர் ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சால் தான் அந்த 100 பேரை நிர்வாகம் பண்ணி ஒரு முதலாளி உருவாக முடியும். அதுதான் மகரத்துடைய தத்துவம்.